Daily. Taste the Daily. மக்கா வணக்கம் டே. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இந்நேரம் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஃபாக்ஸ்கான் நிறுவனம் 15,000 கோடி முதலீடு பண்ண போகுதுன்னு உருட்டி சிக்கிட்டாரு ஐயா ஸ்டாலின். அந்த நிறுவனம் நாங்கள் முதலீடு பற்றி பேசவே இல்லைன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டாங்க. இங்கே ஐயா முதலீடுன்னு நம்ம தலையில் மிளகா அரைக்கிறாரு. ஆனால் ஆந்திராவில் அடுத்தடுத்து முதலீடுகள் கூஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே வர வேண்டிய கூகுள் கூட அங்கே போகுது. எல்லாம் குடும்ப உறுப்பினர்கள் படுத்தும் பாடு. சரி மக்களே, போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை பார்ப்போம். மக்கா எல்லாரும் கொஞ்சம் உஷாரா இருங்கய்யா. மழைக்காலம் வந்துட்டு தூத்துக்குடி பக்கமெல்லாம் இப்பவே அங்கங்க தண்ணி தேங்கி கிடக்கு. தாமிரபரணி கரையெல்லாம் கரைஞ்சு ஒழுகிட்டு இருக்கு. ஆரஞ்சு அலாட்லாம் வேற வந்துட்டு இருக்கு. அதனால மக்கள் உஷாரா இருங்க. குறைகளை சொல்றதுக்காக போன் பண்ண மாற்றுத்திறனாளிகள் கிட்ட கொஞ்சம் ஓவரா பேசிட்டாராம் அமைச்சர் KN நேருவோட PA. பல தடவை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கல. அதிகாரிகள் இப்படி இருக்காங்கன்னு அமைச்சருக்கு போன் பண்ணா அவங்க அதுக்கு மேல இருக்காங்கன்னு பாவம் மாற்றுத்திறனாளி ஒருத்தர் புலம்புறாரு. மக்கா ஒரு பாலம் கட்டணும்னா முதல்ல இடத்தை பார்த்து திட்டம் போடணும். எந்த திட்டமிடலும் இல்லாம இந்த திமுக கவர்மெண்ட் அறிவிப்பை வெளியிடுது. அட நான் சொல்லல, அமைச்சர் ஏவவேலு பாலம் கட்ட அறிவிப்பு வெளியிட்டோம், அந்த இடத்துக்கு போய் பார்த்தா கட்டடமா இருக்குன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சொல்லியிருக்காரு. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துடுவோம். இன்னைக்கு சட்டப்பேரவைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி K பழனிசாமி அவர்களின் தலைமையில் வந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்னு பேஜ் குத்திட்டு வந்தாங்க. உள்ள போறதுக்கு முன்னாடியே திமுக கும்பல சத்தம் இல்லாம கதற விட்டுருக்காங்க. இன்னைக்கும் எதிர்க்கட்சி தலைவர் பேசுறத நேரலையில காட்டவே இல்லை. பயத்துல நடுங்குறாங்க. அட அதை நான் சொல்லலப்பா, நேரலையை பார்த்த ஜனங்க சொல்றாங்க. மக்கள் விரோத திமுகவுக்கு மக்கள் இயக்கமான அதிமுக அடுத்தடுத்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துட்டே இருக்காங்க. நேத்து கரூர் மரணம் பத்தி கேட்டாங்க, இன்னைக்கு கிட்னிகள் ஜாக்கிரதைன்னு பேட்ஜ் குத்திட்டு வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க. திமுகவுக்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கும் இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு திமுக MLAவோட மருத்துவமனையில கிட்னி திருட்டு நடந்திருக்கு. அதை இந்த கவர்மெண்ட் கண்டும் காணாம உரிய நடவடிக்கைகளை எடுக்காம சும்மா பேருக்கு நாடகம் போட்டுட்டு இருக்கு. அதை அம்பலப்படுத்த தான் கிட்னிகள் ஜாக்கிரதைன்னு பேட்ஜ் குத்திட்டு சட்டமன்றத்துக்கு வந்தாங்க அதிமுக உறுப்பினர்கள். உள்ள போய் இந்த கிட்னி திருட்டு சம்பந்தமா எதிர்க்கட்சி தலைவர் பேச ஆரம்பிச்சதும் நேரலையே கட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஜனநாயகமா? ஜனநாயகத்தை காப்பாற்ற போறோம்னு முட்டு சந்தில நின்று முழக்கம் போட்டா போதுமா? எதிர்க்கட்சி தலைவர் பேசினதை ஏன் நேரலையில காட்டல? ஏன் பயப்படுறீங்க? ஐயா ஸ்டாலினும் அவரோட கட்சிக்காரங்களும் மட்டும் பேசுறத காட்டுறதுக்கு எதுக்கு சட்டமன்றம்? அவங்க கட்சி ஆபீஸ்ல உட்கார்ந்து மாறி மாறி பேசிக்க வேண்டியதானே? சட்டமன்றம்னு வந்தா எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், எல்லோரும் பேசுறத காட்டணும். இந்த கவர்மெண்ட் எங்க அம்பலப்பட்டுடுவோமோன்னு பயத்துல இருக்கு. அதுதான் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்கறத காட்ட மாட்டாங்கன்னு நான் சொல்லலப்பா, மக்கள் சொல்றாங்க. மக்கள் சொல்றதும் ஒரு வகையில நியாயம் தானே. தனியா உட்கார்ந்து வீடியோ போடும்போது தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீரவசனம் பேசுற ஐயா ஸ்டாலின் சட்டமன்றம்னு வந்துட்டா எதிர்க்கட்சி தலைவர் பேசுறத காட்ட மாட்டேக்கார. சட்டமன்றத்துல நேரலைய கட் பண்ணலாம், மக்கள் மன்றத்துல எதையும் கட் பண்ண முடியாது. இனி இருக்கிற 7 மாசமும் மக்கள் மன்றத்துல கேள்விகளை வைப்போம், பதில் சொல்லாம எப்படி எஸ்கேப் ஆகுறாங்கன்னு பார்ப்போம். மக்கா, ஒருத்தர் இங்க தீபாவளி கொண்டாட முடியாது, கொண்டாட விட மாட்டோம்னு ஒருத்தர் இங்க பகிரங்கமா மிரட்டல் விட்டுருக்காருயா. எந்த ரவுடின்னு கேக்குறீங்களா? ரவுடிலாம் இல்லப்பா, திமுக கூட சேர்ந்துட்டு ஜனநாயகத்தை காப்பாற்ற போறோம்னு குதிச்சிட்டு இருக்காங்கல்ல விசிகா கும்பல். அந்த விசிகாவோட நிர்வாகி ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. திமுக மட்டும் இல்ல, திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களும் ரவுடிசம் பண்றாங்க. இந்த மக்களை பாதுகாக்கணும். நீங்க எவ்வளவு சுதந்திரமா இந்த தீபாவளியை கொண்டாடணும் சொன்னா எங்கள் தலைவர் சுதந்திரமாக இருக்கணும்.
அப்பதான் நீ மூணாவது தீபாவளி கொண்டாட முடியும். இல்லன்னா ஒட்டு மொத்தமா ஒரு வய எங்கேயும் வண்டி ஏற்றி வாசல்ல எங்கேயுமே போக முடியாது என்பதை சொல்லி கேட்டீங்களாப்பா? அண்ணன் திருமாவுக்கு ஜெட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணுமா, இல்லைன்னா ஒருத்தரும் தீபாவளி கொண்டாட முடியாதான். எப்படி மிரட்டுறாங்க பாருங்க. இந்த கும்பல் ஜனநாயகத்தை காப்பாற்ற போகுதா? பொதுவெளியில் இப்படி பேசுகிற துணிச்சல் எங்கேருந்து வருது? கரூர் பக்கம் ஒருத்தர் சுடுகாட்டில் தண்ணி வரலன்னு வீடியோ போட்டார். அவரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. மதுரையில் குவாரிக்கு எதிராக போராட்டம் பண்ண ஸ்கூல் பையனை அரெஸ்ட் பண்ணாங்க. கரூர் சம்பவத்தில் திமுக அரசாங்கத்தோட தவறுகளை பேசினவங்களை கைது பண்ணாங்க. விமான நிலையம் வேண்டாம்னு போராட்டம் பண்ண விவசாயி மேலே குண்டாஸ் போட்டாங்க. தங்களோட வாழ்வாதாரத்துக்காக போராட்டம் பண்ண தூய்மை பணியாளர்களை அடித்து விரட்டி கைது பண்ணாங்க. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற சொல்லி போராட்டம் பண்ணுற ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள்னு எல்லாரையும் கைது பண்ணுறாங்க. ஆனால் ரோட்டில் மைக்க போட்டு பொதுமக்களுக்கும் அடுத்த கட்சிக்காரங்களுக்கும் இந்த நாட்டோட பிரதமருக்கும் மிரட்டல் விடுற இந்த வீசிக்க கும்பலை மட்டும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி மீதான தாக்குதலாக இருக்கட்டும், சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கறிஞர் மீதான தாக்குதலாக இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவன் வளர்த்து வச்சிருக்கிற சிறுத்தைகளால் பொதுமக்களுக்குத்தான் பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குது. இவங்க ஜெட் பிரிவு வேணும், ஒய் பிரிவு வேணும்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. திருமா அண்ணன் கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்குது, நாம் முட்டு கொடுக்குற வரைக்கும் அவங்க நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு இஷ்டத்துக்கு ஆடாதீங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் உங்களை தூக்கி எரிஞ்சிருவாங்க. அட நான் சொல்லலண்ணே, மக்கள் சொல்கிறாங்க. மக்கா 2021 நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு எதுவும் செய்யணும்னு கூட யோசிக்காம 2026 எப்படி மக்களை நம்ப வச்சு ஓட்டு வாங்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு திமுக கும்பல். மகளிர் உரிமை தொகை கிடைக்காம எத்தனை பெண்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் கடைசி ஒரு 4 மாசம் மட்டும் காசை கொடுத்துட்டு ஓட்டு வாங்கலாம்னு திட்டம் போட்டிருக்கிறாங்க. அதை இன்னைக்கு அண்ணன் உதயநிதி அறிவிச்சிருக்கிறாரு. மக்கா ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொரு மாசமும் எல்லா குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னாரு ஐயா ஸ்டாலின். ஆட்சிக்கு வந்து சுமாரா ஒரு 2 வருஷம் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. எதிர்கட்சி தலைவர் கேட்ட பிறகுதான் 1008 தகுதி பார்த்து சிலருக்கு கொடுத்தாங்க. அப்பவே பெண்களுக்கு சுமாரா ஒரு 22,000 வரைக்கும் நட்டம். ஏன் சொல்றேன்னா, ஆட்சிக்கு வந்ததும் கொடுத்துருக்கணும்ல, கொடுக்கல. சரி, கொடுத்தவங்களுக்காச்சும் உருப்படியாக கொடுத்தாங்களான்னு கேட்டால் அதில் பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, கிணத்துக்கடவு பக்கம் ஒரு அம்மா உரிமை தொகை வரலன்னு அப்ளை பண்ணப்ப அவங்களுக்கு பதிலாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு அம்மா மாதம் உரிமை தொகை வாங்குறாங்கன்னு தகவல் வந்தது. இந்த மாதிரி எத்தனை குளறுபடிகள் இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அண்ணன் உதயநிதி பேசும்போது இதுவரைக்கும் பெண்களுக்கு 26,000 கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது உள்ளபடியே முழுசாக நம்ம மாநில பெண்களுக்கு தான் போய் சேர்ந்திருக்கான்றது டவுட்டு தான். பேசாமல் எல்லா ஊர்லேயும் பயனாளர்கள் பேரை எழுதி ஒட்டினாதான் தெரியும் உள்ளபடியே எவ்வளவு வந்திருக்குன்னு. ஏன்னா இப்போ கூட லட்சக்கணக்கில் பெண்கள் உரிமை தொகைக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க. அதனால் சொல்கிறேன், இப்போ வர கொடுத்ததே ஒழுங்காக போய் சேருதான்னு தெரியலை. இதில் ஓட்டு வாங்குறதுக்காக கடைசி நேரத்தில் சிலருக்கு கொடுக்க போகிறோம்னு அறிவிச்சிருக்காங்க. கடைசி 5 மாதம் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்களா? இத்தனை மாதம் காசு வரலையே, அதையெல்லாம் பெண்கள் கணக்கு கேட்க மாட்டாங்களா? என்னமோ ஏதோ ஒரு நப்பாசையில் ஸ்டாலின் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. இந்த அறிவிப்பு வழக்கம் போல் வெத்து அறிவிப்பாக தான் போக போகுது. மகளிருக்கு பணம் கொடுக்கறது இருக்கட்டும், பாதுகாப்பு யார் கொடுப்பா? இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சென்னை பெரம்பூர் பக்கம் கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவிக்கு மது கொடுத்து போதையாக்கி பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. பெத்தவங்க வயிறு எப்படி பத்தி எரிஞ்சிருக்கும். இந்த துணிச்சல் எதனால வருது? எல்லாம் அரசாங்கத்தோட தொடர் அலட்சியத்தால தான். அதோட வந்த வினை தான் இப்படி. சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.